தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். நீதியரசர் சந்துரு அவர்கள் அண்மையில் தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கை தந்துள்ளார்கள். அந்த அறிக்கை தொடர்பான சில விளக்கங்களை ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நாம் அரங்கத்தில் இருக்கிறோம். ஐயா வணக்கம். நலம்தானே ஐயா? வணக்கம் குமரையா, நலமாக இருக்கேன், சொல்லுங்க ஐயா. இப்போ நீதியரசர் சந்துரு அவர்கள் கல்விக்கூடங்களில் சாதி மோதல்கள் அற்ற சூழல் உருவாகுவதற்காக ஒரு அறிக்கை ஒன்று தந்திருக்கிறார். அந்த அறிக்கைக்குள் போவதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி ஐயா. நீதியரசர் சந்துரு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அரிதினும் அரிதான ஒரு மனிதர், நீதித்துறையில் எல்லா வகையிலும் அறத்திற்கு உட்பட்டு நீதியின் பார்ப்பட்டு கொஞ்சமும் தன்னிலை வழுவாமல் அந்த நாற்காலியில் அமர்ந்து நீதி வழங்கிய மிகச்சிறந்த மனிதர். மிக குறுகிய காலத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட வழக்குகளில் விரைவாக விசாரணை நடத்தி தீர்ப்பினை வழங்கியவர் என்கின்ற வரலாற்று சாதனையையும் பெற்றவர். எளிமையானவர், நேர்மையானவர், உண்மையானவர். இதற்கு மேல் ஒரு மனிதனுடைய பெருமைகளை பற்றி விளக்குவதற்கு வேறு வார்த்தைகள் கிடையாது. எனவே நீதியரசர் சந்துரு அவர்கள் மீது எனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஒரு 600 பக்கத்திற்கு மேற்பட்ட விரிவான அறிக்கையை நீதியரசர் சந்துரு தந்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார். அந்த பரிந்துரைகளின் ஆரம்பத்தில் அம்பேத்கரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த அம்பேத்கரின் கருத்துகளின் தாக்கம், செல்வாக்கு இந்த பரிந்துரைகளின் மீது இருக்கும் என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது அவருடைய முழுமையான 600க்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கை இங்கே இருக்கிறது. இந்த அறிக்கை முழுவதையும் நான் வாசித்து முடித்து விட்டேன். நீங்கள் அம்பேத்கருடைய வாசகங்களோடு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிறேன். காரணம், இந்த அறிக்கையே சாதிகள் என்ற அடிப்படையில் மாணவருக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல்களை தவிர்ப்பதற்காக, சாதி என்னும் நஞ்சு இன்றைக்கு மாணவர் நெஞ்சங்களில் போய் நிறைந்துவிடக்கூடிய அளவுக்கு ஒரு தவறான சூழல் இருக்கின்ற நிலையில் அதிலிருந்து மாணவ செல்வங்களை விடுவிப்பதற்காக அவர் தயாரித்து அரசுக்கு வழங்கியிருக்கிற அறிக்கை இது. எனவே சாதிகளற்ற ஒரு சமதர்மத்தை, சமத்துவத்தை, சமுதாயத்தை சந்திப்பதற்காக தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு வேள்வியை நடத்தியவர் அம்பேத்கர் அவர்கள். எனவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வாசகத்திலிருந்து அவர் தொடங்குவதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அம்பேத்கர் சொன்ன வாசகத்திலிருந்து எதை எடுத்து அவர் ஆரம்பிக்கிறார் என்றால், இந்துக்கள் யோசிக்க வேண்டும். அதாவது மாற்றம் ஒன்று தான் எப்பொழுதுமே மாறாத தத்துவம் என்பது மார்க்சியம் சொல்லக்கூடியது. நாமும் நம் அனுபவத்தின் அடிப்படையில் எல்லாமே மாறக்கூடியவை என்பதை உணர்ந்துதான் வைத்திருக்கிறோம். இதில் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அதில் நத்திங் ஃபிக்ஸ்ட், நத்திங் இட்டர்னல், நத்திங் சனாதனா என்று அவர் சொல்கிறார். நத்திங் ஃபிக்ஸ்ட், எந்த ஒன்றுமே நிலையாகவே எப்பொழுதும் இருக்கும் என்பதற்கான வாய்ப்பு கிடையாது. நத்திங் இட்டர்னல், எப்பொழுதுமே அழிவற்ற நிலையில் ஒன்று இருக்கும் என்பதும் கிடையாது. அதோடு சேர்த்து நத்திங் சனாதனா என்று அவர் சொல்கிறார். சனாதனம் என்கிற சொல்லுக்கு பொருளே நிலையானது, அழிவற்றது என்பதுதான். அதனால் எதுவுமே அழிவுக்கு உட்பட்டது, எதுவுமே மாற்றத்திற்கு உட்பட்டது என்று சொல்ல வருகிற அம்பேத்கர், இந்த சனாதனம் என்பது மட்டும் மாற்றமுறாமல் நிலையாக இருக்கக்கூடியது என்று எப்படி உங்களாலே நினைக்க முடிகிறது? அதுவும் மாறுதலுக்கு உள்ளாகக்கூடியது என்பதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் என்றுதான் அம்பேத்கர் தொடங்குகிறார். நான் என்ன சொல்கிறேன், அது அம்பேத்கரின் பார்வை.
அம்பேத்கருடைய பார்வை தான் எனக்கு அப்படியே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. காந்தியினுடைய பார்வை அப்படியே அம்பேத்கருக்கு வந்து சேர்ந்ததா என்ன? காந்தியின் பார்வை வேறு, அம்பேத்கருடைய பார்வை வேறு. நான் என்னளவில் பார்க்கின்ற பார்வையை வைத்துக்கொண்டு இந்த வாசகத்தை பார்க்கிறேன். சனாதனம் என்கிற பொழுது நிலையானது, அழிவற்றது, என்றும் மாறாதது என்ற பொருளைத்தான் அது தருகிறது. சனாதனம் என்பது இந்து மதத்தைத்தான் குறிப்பிடுகிறது. பாரதியே மிக தெளிவாக சொல்கிறான், சனாதனமாம் இந்து மதம் என்றே அவன் குறிப்பிடுகிறான். நான் என்ன சொல்கிறேன், இங்கே சனாதனம் என்ற சொல் நிலையானதை, அழிவற்றதை, உண்மையானதை பற்றி பேசுகிறது என்றால், உண்மை எப்பொழுதுமே நிலையானது தான். நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியது எதுவுமே உண்மையாக இருக்க முடியாது. பொய் தான் நாளுக்கு நாள் நிறம் மாறும். எனவே உண்மை என்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். இட் இஸ் எட்டர்னல். புரியுதுங்களா? அது என்றைக்கும் நிலையானது, என்றைக்கும் மாறாதது, என்றைக்கும் அழிவற்றது. காந்தி சொல்வது தான் ட்ரூத் இஸ் காட் என்கிறார். அதற்கு முன்பு காட் இஸ் ட்ரூத் என்று சொன்னார்கள். கடவுள் உண்மையானவர் என்று சொன்னதை அப்படியே புரட்டி போட்டு உண்மைதான் கடவுள் என்று அண்ணல் மகாத்மா அவர்கள் அதற்கு அழகான விளக்கம் கொடுக்கிறார். அப்படி என்றால் உண்மையைத்தான் நான் கடவுளாக பார்க்கிறேன். நான் இருக்கக்கூடிய இந்து மதமும் உண்மையைத்தான் கடவுளாக பார்க்கிறது. உண்மை என்பது எப்பொழுதுமே நிலையானதாகத்தான் இருக்கும், அழிவற்றதாகத்தான் இருக்கும். அந்த உண்மைதான் இறைவன் என்று சொன்னால் அந்த இறைவன் நிலையானவன், அந்த இறைவன் அழிவற்றவன், அந்த இறைவன் என்றும் இருப்பவன் என்று பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறதே, அதுதான் சனாதன பார்வை. அந்த சனாதன பார்வை தான் இந்து சமயத்தினுடைய பார்வை. அதனால் இந்த நத்திங் இஸ் இட்டர்னல் என்று அம்பேத்கர் சொல்வதை வைத்துக்கொண்டு, அதை நீங்கள் சனாதனத்தோடு சேர்த்து அவர் பேசுகிறாரே என்பதை வைத்துக்கொண்டு சனாதனமும் மாறக்கூடியது தான் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. சனாதனம் என்பது அழிவற்றது. காரணம், இங்கே சனாதனம் என்பது உண்மையை குறிக்கிறது. உண்மை என்பது கடவுளை குறிக்கிறது. கடவுள் உண்மையாகணும், உண்மை கடவுளாக இருக்கிற நிலையில் அழிவற்ற தன்மையை பற்றி தான் இந்து சமயம் பேசியிருக்கிறது. எனவே இந்த தொடக்கத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் வாசகத்தில் இந்த இடத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன். சாதி அமைப்பு என்பது இந்து மதத்தில் இருக்கிறது. இந்து மதத்தின் ஆணிவேரே சாதி அமைப்பு தான் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இந்த சாதி அமைப்பு பற்றி வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அதாவது வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் சாதி அடிப்படையில் மனித இனத்தில் பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியே அதை உண்மையாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நான் அதனால்தான் இதற்கு முன்பே ஒரு நேர்காணலில் மிக தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அதாவது சனாதன தர்மம் என்பது வேறு, வருணாசிரம தர்மம் என்பது வேறு. சனாதன தர்மம் என்பது தான் நான் இப்பொழுது சொன்னது. உண்மையை, அந்த உண்மையை இறைமையாக பார்க்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவது. இந்த சனாதன தர்மம் என்பது வேறொன்றுமில்லை, வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடிய கருத்துக்களை தாங்கி இருப்பது தான் சனாதன தர்மம். புரிகிறதா? இப்பொழுது 108 உபனிஷதங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவை 14 உபனிஷதங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த 14 உபனிஷதங்களையும் நான் படித்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் வேதங்கள் என்கிற பொழுது ரிக், யஜூர், சாம, அதர்வணம் என்று 4 வேதங்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் உண்மையில் பார்த்தால் அதர்வண வேதத்தை முதலில் ஒப்புக்கொள்வது கிடையாது. நீங்கள் வேதங்கள் என்றாலே 3 தான், ரிக், யஜூர், சாம வேதங்கள். ஏன் அதர்வண வேதத்தை உடனடியாக அங்கீகரிக்கவில்லை என்றால், அதை ஏன் 4வது வேதமாக முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த அதர்வண வேதத்தில் என்னுடைய பகைவனை அழிப்பதற்கு என்னென்ன வழி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அதில் விளக்கமாக பேசப்படுகிறது. எனவே பகைமை பற்றியும் அன்புக்கு மாறான தன்மை பற்றியும் நிறைய பிரச்சனைகளுக்கு உரியவற்றை பேசுகின்ற காரணத்தினால் அதை வேதங்களில் ஒன்றாக ஏற்காமல் புறந்தள்ளிவிட்டார்கள் நம்முடைய மூதாதையர்கள். காரணம், நீங்கள்
ரிக்வேதத்திலோ யசுர்வேதத்திலோ சாமவேதத்திலோ இந்த வெறுப்புணர்வை தூண்டுகிறார் போன்ற மாற்றாருக்கு எதிரான மந்திரங்கள் இவற்றை பயன்படுத்தி அந்த மாற்றாரை அழிக்க முற்படுவது போன்ற செயற்பாடுகள் பெரிதாக பேசப்படவில்லை. அதனால் வேதங்களிலேயே மிகவும் பிற்காலத்தில் வந்து சேர்ந்தது தான் இந்த கடைசியாக சொல்லப்படுகிற வேதம். ஆனால் ரிக் யஜூர் சாம 3 வேதங்களை வைத்து கொள்ளுங்கள். இந்த 108 உபனிஷதங்களில் 14 உபனிஷதங்கள் மிக முக்கியமானவை என்று பேசப்படுகின்றன. நான் 14 உபனிஷதங்களையும் படித்து பார்த்திருக்கிறேன். எந்த இடத்திலும் சாதி கிடையாது. நீங்கள் வேதங்களிலேயே ஆதி வேதமாக பேசப்படுவது ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் புருஷ சூக்தம் என்ற ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இவர்கள் பிடித்து தொங்குகிறார்கள். அந்த புருஷ சூக்தம் என்ன சொல்கிறது? இந்த சாதி பிரிவுகளை பேசுகிறது. அது சாதி பிரிவு என்று கூட சொல்ல முடியாது, வருண பிரிவுகளை பேசுகிறது. இன்றைக்குத்தான் ஆயிரக்கணக்கில் சாதிகள் இருக்கின்றனவே, அன்று இருந்த நிலையில் 4 வருணங்கள். படைத்தவன் பிரம்மன். எனவே படைத்தவனாகிய பிரம்மனுடைய தலையிலே இருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள், தோளிலே இருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், தொடையிலே இருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், பாதங்களில் இருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லுகிற அந்த புருஷ சூக்தம் இருக்கிறதே, நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லி இருக்கிறேன், அது இடைச்செருகல். நீங்கள் கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் 12,000க்கு மேற்பட்ட பாடல்களை இன்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த கம்பராமாயணத்திலேயே மிக அற்புதமாக தேர்ந்து தெளிந்து சென்னை கம்பன் கழகம் மிகச்சிறப்பாக கம்பனுடைய காவியத்தை ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறது. அதிலேயே 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் மிகை பாடல்கள். இவை கம்பனால் பாடப்பட்டவை அல்ல, இவை இடைச்செருகல் என்று தள்ளிவிடுகிறது. நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் 1,00,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கிறது மகாபாரதத்தில். நீங்கள் ஏறக்குறைய மகாபாரதம் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த நீண்ட கால இடைவெளியில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய கருத்து நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இடைச்செருகல்களாக பலவற்றை சேர்த்து வைத்திருப்பார்கள். இவையெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்டதாக மகாபாரதம் இருக்கிறது. அதனால் மிகச்சிறந்ததாக போற்றப்படுவது எதுவோ அதில் நம்முடைய கருத்தும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண மனித மனோபாவத்தினுடைய விளைவில் உருவெடுப்பது தான் இது போன்ற இடைச்செருகல்கள். வேதத்தில் நான் கேட்கிறேன், இந்த ரிக்வேதத்தில் வேறு எங்காவது இந்த சாதி பிரிவுகள் குறித்து உயர்வு தாழ்வுகள் குறித்து பேசப்படுகிறதா என்றால் இல்லை. இந்த புருஷ சூக்தம் என்பது முழுக்க முழுக்க இடைச்செருகல் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். காரணம், நீங்கள் வருணாசிரம தர்மத்தை பற்றி பேசுகிற பொழுது மனுஸ்மிருதியைத்தான் நீங்கள் பேசியாக வேண்டும். நான் சொல்லுகிற சனாதன தர்மம் என்பது வேதங்களையும் உபனிஷதங்களையும் அடிப்படையாக கொண்டது. அந்த வேதங்களும் உபனிஷதங்களும் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. ஆனால் இவர்கள் பேசுகின்ற இந்த மனு தர்மம், வருணாசிரம தர்மம், இந்த மனு தர்மம் தான் வருணாசிரம தர்மத்திற்கு அடிப்படை. இது கிபி 2ஆம் நூற்றாண்டிலே தான் பிறந்தது. ஆக இந்த மனு ஸ்மிருதி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இந்த மனு தர்மம், இதுதான் வருணாசிரம தர்மம். இதில்தான் இந்த வருண பாகுபாடுகள் இருக்கின்றன. இதில்தான் உயர்நிலையில் பிராமணனை வைத்து ஒரு படிநிலை சமுதாயமாக உருவாக்கி அடிநிலையில் கொண்டு போய் சூத்திரர்களை வைத்து அந்த மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. அதைத்தான் அம்பேத்கர் அழகாக சொல்லுவார். கீழிருந்து படிப்படியாக சமுதாயத்தின் மேலடுக்கை நோக்கி செல்லுகிற பொழுது பெருமை கூடிக்கொண்டே போகும். மேலடுக்கிலிருந்து கீழடுக்கை நோக்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருகிற பொழுது சிறுமை உங்களிடம் சேர்ந்து கொண்டே வரும். எவ்வளவு அழகாக சொல்கிறார். நீங்கள் இங்கிருந்து மேலே போகிற பொழுது மேலே இருப்பவர்கள் பிராமணர்கள். ஆக சூத்திரர்களை விட பெருமைக்குரியவர்கள் வைசியர்கள், வைசியர்களை விட பெருமைக்குரியவர்கள் சத்திரியர்கள், சத்திரியர்களிலும் பெருமைக்குரியவர்கள் அந்தணர்கள் அல்லது பிராமணர்கள். அப்படி என்றால் உயர்நிலையில் கொண்டு போய் உட்கார வைப்பது. கீழிருந்து மேலே போனால் மேலிருந்து வருகிற பொழுது பிராமணனை விட தாழ்ந்தவன் சத்திரியன், சத்திரியனை விட தாழ்ந்தவன் வைசியன், வைசியனிலும் தாழ்ந்தவன் சூத்திரன் என்று சிறுமைப்படுத்தி கொண்டே போவது. இதுதான் இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய வருணாசிரம பகுப்பு முறை என்று அம்பேத்கர் சொல்கிறார்.
இது எங்கே இருக்கிறது என்றால் மனுஸ்மிருதியில் இருக்கிறது. அதை நான் மறுக்கவே இல்லை. நான் அந்த மனுஸ்மிருதியை மதிப்பதும் கிடையாது. நீங்கள் மனு தர்மம் என்று பேசுகிறோமே, அந்த மனு தர்மம் காலாவதியாகிவிட்டது. அதனால் தான் தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இவர்கள் பேசுகிறார்களா அல்லது புரிந்து கொண்டது போல நடிக்கிறார்களா எனக்கு புரியவில்லை. ஸ்ருதி என்பது வேறு, ஸ்மிருதி என்பது வேறு. ஸ்ருதி என்பதுதான் காற்றின் மூலமாக இறைவன் வழங்கிய செய்திகள் அன்றைய முனிவர்களுக்கு காதுகளின் வழியாக வந்து சேர்ந்து அனுபூதி தந்த நிலையில் வெளிப்பட்ட வார்த்தைகள் என்று பேசுகிறார். இவைதான் வேதங்கள். காற்றின் மூலமாக இறைவனுடைய வாழ்வியல் பேருண்மைகளை தாங்கிய செய்திகள் எல்லாம் முனிவர்கள் காதுகளிலே வந்து விழுந்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்வியல் பேருண்மைகளை அனுபூதியை பெற்று அவற்றை வேதங்களாக வடித்து கொடுத்தார்கள் என்றால் இவற்றையெல்லாம் நாங்கள் எப்படி நம்புவது என்று ஏளனமாக கேட்கலாம். அப்படி நீங்கள் இதை ஏளனமாக கேட்பதாக இருந்தால் கன்னிமேரிக்கு கர்த்தர் பிறந்தார் என்பதை நான் எப்படி நம்புவது என்று நீங்கள் சொல்லத் தொடங்கிவிட்டால் நீங்கள் கிறித்துவராக இருக்க முடியுமா? ரெசரக்ஷன் என்று சொல்லப்படுகிற அவர் கல்லறையில் அறையப்பட்டு உயிர் நீத்த நிலையில் 3வது நாள் மீண்டும் எழுந்து காட்சி தருகிறாரே, அதை நம்பாமற் போனால் நீங்கள் கிறித்துவராக இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அதே போன்று இஸ்லாமை எடுத்துக்கொண்டாலும் சரி, எழுத படிக்க தெரியாத உம்மியாக பேசப்படுகிற நபிகள் பெருமானார், அவர் மூலமாகத்தானே இறைவன் இறக்கி வைத்த வசனங்கள் 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்த வசனங்கள் தான் திருமறையாக இன்றைக்கு போற்றப்படுகிறது என்பதை நாம் ஏற்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிற பொழுது விண்ணேற்றம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. புரிகிறதா? காபா ஆலயத்தில் இருந்து அவர் ஜெருசலம் செல்லுவது போன்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஃபரூக் என்கிற குதிரையின் மீது ஏறி அவர் அங்கே சென்று மோசஸிலிருந்து அனைவரையும் பார்த்தார் என்பது. இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் நம்புவதாக இருந்தால்தான் ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம். நீங்கள் 5000 பேருக்கு ஒருவன் 4-5 மீனை எடுத்து ஒரு 2 ரொட்டி துண்டை வைத்து பங்கிட்டு எல்லோருக்கும் கொடுத்த பிறகும் கூடை கூடையாக அவை மீதமாகின என்று சொல்லுவதை நம்பினால்தான் நீங்கள் கிறித்துவராக இருக்கலாம். அதுபோன்றுதான் இது. காற்றின் மூலமாக வந்து சேர்ந்த வாழ்வியல் பேருண்மைகள் அந்த காதுகளில் இறங்கி முனிவர்களுக்குள்ளே அனுபூதியை கொடுத்து அந்த அனுபூதியின் வெளிப்பாடாக வேதங்கள் வந்து சேர்ந்தன என்று சொல்லுகிற பொழுது அவற்றையெல்லாம் விமர்சிக்க முடியாத நீங்கள் இதை மட்டும் விமர்சிக்க வந்து நிற்கிறீர்களே, அது ஏன் என்று தான் புரியவில்லை. பெர்னாண்ட் ரசல் அடிப்படையில் ஒரு கடவுள் மறுப்பாளர் தான். ஆனால் பெர்னாண்ட் ரசல் அழகாக ஒன்று சொல்கிறார், ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் பேஸ்ட் ஒன்லி ஆன் ஃபெய்த் என்கிறார். எல்லா மதங்களுமே நம்பிக்கை அடிப்படையாக வைத்து தான் எழுந்து நிற்கின்றன. நீங்கள் ஒன்றை நம்பவில்லை என்றால் நீங்கள் ஒரு மதத்திலும் இருக்க முடியாது. அதனால் இங்கே ஸ்ருதி என்பது காற்றின் மூலமாக முனிவர்களின் காதுகளில் வந்து விழுந்து அவர்களுக்குள் விளைந்த அனுபூதியின் வெளிப்பாடாக வந்து சேர்ந்தத வேதங்கள், உபனிஷதங்கள், இவை ஸ்ருதி. ஸ்ருதி அவைதான் இட்டர்னல். அம்பேத்கர் சொல்வதை பொறுத்தவரையில் எடுத்துக்கொண்டால் நத்திங் இஸ் இட்டர்னல் என்று சொல்கிறார் அல்லவா? ஸ்ருதி இஸ் இட்டர்னல். என்றும் நிலையாக இருக்கக்கூடிய வாழ்வியல் உண்மைகள் அவற்றை பேசுவது ஸ்ருதி. அந்த ஸ்ருதி என்பது இந்த வேதங்களும் உபனிஷதங்களும். ஸ்மிருதி என்பது இப்பொழுது நீங்கள் 1935 இந்தியா 1935 ஆக்ட் வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தது. அதிலிருந்து பலவற்றை மாற்றி நீங்கள் சுதந்திர இந்தியாவில் சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். அதற்கு பிறகு 100க்கு மேற்பட்ட முறை நீங்கள் சட்ட திருத்தம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். காலச்சூழலுக்கு ஏற்ப, சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் சட்டங்களை மாற்றிக்கொண்டே வருகிறீர்கள் அல்லவா? அதுபோல் மாறக்கூடிய இயல்புடைய சட்டங்கள் தான் ஸ்மிருதிகள். அதுபோன்று ஒரு ஸ்மிருதி தான் மனுஸ்மிருதி. அது என்றைக்கும் நிலையானதல்ல. அது எல்லா காலத்திற்கும் நிலையாக பொருந்தக்கூடியதாக இருந்தால் அதை ஸ்ருதி என்று சொல்லி இருப்பார்கள். அது ஸ்ருதி அல்ல, ஸ்மிருதி. காலச்சூழலுக்கு ஏற்றாற்போல் மாறக்கூடியது. அது கிபி 2ஆம் நூற்றாண்டில் அந்த மனு உருவாக்கிய காலச்சூழலில் அதற்கு சில பொருத்தப்பாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு 1800 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகிற பொழுது
அது தன்னுடைய பொருத்தப்பாட்டை முழுவதுமாக இழந்து குப்பை கூடைக்கு போய்விட்டது. எனவே நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம், நீங்கள் பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதெல்லாம் மனு வரைந்து வைத்த மனு தர்மத்தை. நான் சொல்லிக் கொண்டிருப்பது முழுக்க முழுக்க வர்ணாசிரமத்தை பேசுகிற மனு தர்மத்தை அல்ல. நான் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நான் ஏற்றுக்கொள்வது சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்பது வேதங்கள், சனாதன தர்மம் என்பது உபனிஷதங்கள். இவற்றில் எந்த இடத்திலும் சாதி கிடையாது, எந்த இடத்திலும் உயர்வு தாழ்வு கிடையாது. இதில் உங்களுக்கு தெளிவாக நீதியரசர் சந்துரு போன்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஜெண்டரிங் காஸ்ட் த்ரூ எ ஃபெமினிஸ்ட் லென்ஸ் என்று ஒரு ஆங்கில புத்தகம். ஜெண்டரிங் காஸ்ட் த்ரூ எ ஃபெமினிஸ்ட் லென்ஸ், ஒரு பெண்ணின் பார்வையில் சாதிகள், சாதியும் பாலியல் பாகுபாடுகளும், சாதியும் பால்நிலை பாகுபாடும் என்று வா கீதா அவர்கள் தமிழிலே அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அது ஆங்கிலத்தில் ஜெண்டரிங் காஸ்ட் த்ரூ எ ஃபெமினிஸ்ட் லென்ஸ் என்று இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அதை எழுதிய உமா சக்கரவர்த்தி, அந்த அம்மையார் தெளிவாக சொல்கிறார், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் சாதி படிநிலையும் வேரூன்றாத சமுதாயமாகவே ரிக்வேதகால சமுதாயம் இருந்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் சாதி பாகுபாடுகளும் இல்லாத சமுதாயமாகத்தான் ரிக்வேதகால சமுதாயம் இருந்திருக்கிறது. இதில் சாதிகளை பற்றி பேசுகிற, பிரிவுகளை பேசுகிற புருஷ சூக்தம் என்பது இடைச்செருகள். யார் சொல்வது? நான் சொல்லவில்லை. ஒரு ஜஸ்டிஸ் சந்துரு போன்றவர்களுக்கெல்லாம் மிக பெரிய அளவுக்கு வைத்து எண்ணி பார்க்கக்கூடிய அளவு ராஜதுரையும் வா கீதா அவர்களும் சேர்ந்து எழுதிய அற்புதமான புத்தகங்கள் பல இருக்கின்றன. அவற்றையெல்லாம் முடிந்தவரை நான் வாசித்திருக்கிறேன். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ராஜதுரை வா கீதாவில் அந்த வா கீதா எழுதிய இந்த மொழிபெயர்ப்பு இது. இந்த மொழிபெயர்ப்பு நூலில் அவர் அப்படியே அதை பதிவு செய்கிறார். இது இடைச்செருகள் தான் என்று. அதனால் வேதங்களில் சாதி கிடையாது, உபனிஷதங்களில் சாதி கிடையாது. நான் அதை பலமுறை சொல்லிவிட்டேன். நீங்கள் உபனிஷதங்களில் 108 உபனிஷதங்கள் இருக்கின்றன என்றேன். இந்த 108இல் 14 உபனிஷதங்களை ரொம்ப பெருமைப்படுத்தி விவேகானந்தர் பேசுகிறார். இந்த 14 உபனிஷதங்களும் இன்றைக்கும் கிடைக்கின்றன. இந்த உபனிஷதங்கள் 108 உபனிஷதங்களிலேயே சிகரமாக இருப்பது மாண்டூக்கிய உபனிஷதம் என்று சொல்கிறார்கள். இந்த மாண்டூக்கிய உபனிஷதம் என்று சொல்லுகிற பொழுது, இந்த மாண்டூகம் என்றால் தவளை. ஒரு தவளை எப்படி ஆண்டில் 9 மாத காலம் நீர்நிலைகளின் அடியில் சேற்றில் புதைந்து சிக்கி தன்னை மறைத்து கொண்டு இருந்து மழைக்காலத்தில் மட்டும் வெளியே தோன்றியது குரல் கொடுக்கிறதோ, அதுபோன்று இந்த மனித சமூகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தி கொண்டு வனாந்தரங்களில் இருந்தபடி அவர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனையினுடைய விளைச்சலாக வந்து சேர்ந்த அந்த அனுபூதியை வெளிப்படுத்தினார்கள். அதனால்தான் அது மாண்டூக்கிய உபநிடதம். பல ஆண்டு காலம் அவர்கள் இந்த மனித சமூகத்தில் இருக்க மாட்டார்கள். எங்கோ ஒரு வனத்தில் போய் உட்கார்ந்து விடுவார்கள். அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு மறைந்த நிலத்தில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தங்களுக்குள்ளே சென்று அவர்கள் நடத்தக்கூடிய சிந்தனை ஆராய்ச்சியின் விளைவாக அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த அனுபூதியை அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதுதான் மாண்டூக்கிய உபநிடதம். இந்த மாண்டூக்கிய உபநிடதத்தில் மொத்தம் 12 மந்திரங்கள் தான் இருக்கின்றன. கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். 12 மந்திரங்கள் தான் இருக்கின்றன. அந்த மாண்டூக்கிய உபநிடதம் சொல்வது என்ன தெரியுமா? இறைவன், உலகம், உயிர்கள் என்ற 3 கூட தனித்தனியாக பிரிக்க வேண்டியதில்லை என்கிறது. பொதுவாக வேதங்கள், உபனிஷதங்கள் நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்து சமயம் என்று சொல்லுகிற பொழுது இறைவன், இறைவனால் படைக்கப்பட்ட உலகம், உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள், ஆக எந்த மதமாக இருந்தாலும் இறைவன், உலகம், உயிர்கள், இந்த 3ஐ வைத்துக் கொண்டுதான் ஒரு மதம் பேசும். இங்கே மாண்டூக்கிய உபநிஷதம் என்ன சொல்கிறது? அனைத்தும் ஒன்றுதான். இறைவன், அந்த இறைவன் படைத்தது உலகம், அந்த உலகத்தில் இறைவன் படைத்தது உயிர்கள். இந்த உலகமும் உயிர்களும் ஒரு கட்டத்தில் அந்த இறைவனோடு தான் ஒடுங்கப் போகின்றன. இறைவனிலிருந்து தோன்றி இறைவனுக்குள்ளேயே ஒடுங்கக்கூடிய இவை வேறு வேறு அல்ல.
இருப்பது ஒன்றுதான் என்று பேசுகிறது. அப்படி என்றால் இது எங்கே சாதி? இங்கே ஏற்றத்தாழ்வுக்கு இடம் இருக்கிறதா? வேதங்களுக்கு இடம் இருக்கிறதா? இருப்பது ஒன்றுதான். இங்கே பள்ளனும் இல்லை, பறையனும் இல்லை, பார்ப்பனனும் இல்லை, எவனும் இல்லை. அனைவருமே ஒன்றுதான். அனைவருக்குள்ளும் இருப்பது ஒரு ஆன்மாதான். அந்த ஆன்மாதான் இறைவன். அதனாலே தான் சொல்கிறார் அகம் பிரம்மாஸ்மி என்கிறது வேதம். அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மம் எங்கே இருக்கிறது? என் அகத்தில் இருக்கிறது. புரிகிறதா? எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாண்டூக்கிய உபநிடதம் சொல்வதை இது மாதிரி நீங்கள் பார்த்தால் தைத்திரிய உபநிடதம் என்று இருக்கிறது. இவற்றை படிக்க வேண்டும் என்கிறேன் நான். ஒரு குரு சீடனுக்கு சொல்வதைப் போல, ஒரு ஆசிரியன் மாணவனுக்கு சொல்வதைப் போல இந்த தைத்திரிய உபநிடதம் பேசுகிறது. 20 விதமான சிந்தனை பயிற்சிகளை நீங்கள் இந்த தைத்திரிய உபநிடதத்தில் பார்க்க முடியும். அப்படி 20 விதமான சிந்தனை பயிற்சிகளில் முதலில் பிரார்த்தனை குறித்து பேசுகிறது. ஒவ்வொரு பிரார்த்தனையும் பார்த்தால் கடைசியில் ஸ்வாஹா என்று முடியும். ஒவ்வொரு பிரார்த்தனை மந்திரம் ஸ்வாஹா என்று ஸ்வாஹா என்று முடிகிறதே. அதன் பொருள் என்ன என்றால், நான் இறைவா உன்னிடம் வேண்டக்கூடிய நல்லவை அனைத்தும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பிரார்த்தனையின் முடிவு. ஆக பிரார்த்தனையே தனி மனிதனுக்கானதல்ல, அனைவருக்குமானது. இந்த தைத்திரிய உபநிடதம் சொல்லக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய மூதாதையர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் என்று நாம் யோசிப்போம். திருக்குறளை வாசிக்கிற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் எப்படியெல்லாம் சிந்தித்து எவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு நம்மை வியக்க வைக்கிறார். அதுபோன்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் சொன்னதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் கசக்கிறது? எனவே நீங்கள் மாண்டூக்கிய உபநிடதத்தை படித்து பாருங்கள். இருப்பது அனைத்தும் ஒன்று என்றுதான் பேசும். நீங்கள் தைத்திரிய உபநிடதத்தை படித்து பாருங்கள். அது அனைவருக்கும் வாழ வழிகாட்டுவது. பிரார்த்தனை கூட அனைவரும் நன்மையை பெறுவதற்காக என்றுதான் இருக்கிறதே தவிர பிராமணர்கள் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பையும் நீங்கள் பார்க்க முடியாது. மகாத்மா காந்திக்கு மிக மிக பிடித்த உபநிஷதம் ஈசாவாஸ்யம். அதுவும் ஒரு சின்ன உபநிடதம். எல்லாம் பெரிய பெரிய அளவுக்கு இவ்வளோ பெரிய வால்யூம் கிடையாது. அந்த ஈசாவாஸ்ய உபநிடதத்தை படித்து பாருங்கள். நீங்கள் அது மிக அழகு என்ன தெரியுமா? எல்லா உயிர்களையும் உன்னில் காண வேண்டும், எல்லா உயிர்களிலும் உன்னை காண வேண்டும். இதுதான் ஈசாவாஸ்யம். ஆன்மா ஒன்றுதான். அந்த ஆன்மா தான் இறைவன். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த ஆன்மாதான் இருக்கிறது. எனக்குள்ளும் அந்த ஆன்மாதான் இருக்கிறது. எல்லா உயிர்களிலும் என்னை காண்பதும் எல்லா உயிர்களையும் என்னுள் காண்பதுமாக ஒருவன் இருந்தால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பகையும் இல்லை என்று மிக தெளிவாக ஒருமை நிலையை விளக்குவதுதான் ஈசாவாஸ்யம். செல்வத்தின் மீது அதிக பற்றுகளை வைக்காமல் சமுதாயத்தின் சக மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் வாழ்வு என்பதை எனக்கு விளக்குவது ஈசாவாஸ்யம். எனவே இந்த ஈசாவாஸ்யத்தை நான் படிக்கிறேன். உபநிஷத்தை, மாண்டூக்கிய உபநிடதத்தை படிக்கிறேன், தைத்திரிய உபநிடதத்தை படிக்கிறேன், வேதங்களை படிக்கிறேன். இவற்றில் எந்த இடத்திலும் எனக்கு ஒருமை என்கிற ஞானத்தைத்தான் நான் பெற்றிருக்கிறேனே தவிர பிரிக்கிற, பிளவுபடுத்துகிற, பேதப்படுத்துகிற அறிவு என்று சொல்லப்படுகிற அஞ்ஞானத்தை நான் அடையவில்லை. இதை எனக்கு இந்த இந்து மதம் கொடுத்திருக்கிறது. அதனாலே தான் நான் ஒரு ஹிந்து என்று சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சனாதனி என்று சொல்வதிலும் பெருமைப்படுகிறேன். மகாத்மா தன்னை சனாதனி என்றார், விவேகானந்தர் தன்னை சனாதனி என்றார், பாரதி தன்னை சனாதனி என்றார். நானும் சனாதனி என்று சொல்கிறேன். வேறொன்றுமில்லை. சனாதனியாக இருப்பவனுக்கு உலகம் முழுவதும் ஒன்றுதான். எல்லா உயிர்களிலும் இறைவனைத்தான் அவனால் காண முடியும். அவனால் சாதி பார்த்து, மதம் பார்த்து பேதங்களை வளர்க்கக்கூடிய மனோநிலையை ஒரு நாளும் பெற முடியாது. இல்லை என்றால் நீங்கள் பாரதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு அழகாக பகவத்கீதைக்கு அவன் முன்னுரை எழுதுகிறான். அந்த முன்னுரையை படித்து பார்க்க வேண்டும். அதில் ஒரு வரி சொல்லுவான், பார்ப்பானும் கடவுளின் ரூபம், பறையனும் கடவுளின் ரூபம். இதுதானே அந்த நான் சொன்ன மாண்டூக்கிய உபநிடத்திலே இருந்து ஈசாவாஸ்ய உபநிடதம் வரை சொல்வது இதுதானே. பார்ப்பானும் கடவுளின் ரூபம், பறையனும் கடவுளின் ரூபம் என்று பேசுகிற பொழுது பேதமே இல்லை.
எல்லாருக்குள்ளும் இருப்பது ஆன்மா. அந்த ஆன்மா தான் ஆண்டவன். நீங்களும் ஆண்டவன், நானும் ஆண்டவன். ஆண்டவன் மீது எனக்கு கோபம் வராது. ஆண்டவனை என்னால் பகைத்து கொள்ள முடியாது. ஆண்டவனை நான் வசைபாட மாட்டேன். உங்களை நான் ஆண்டவனாக நினைத்தால் நான் உங்கள் மீது வசைபாடுவேனா? உங்களிடமிருந்து நான் பேதப்பட்டு நிற்பேனா? முடியாது. அந்த ஒருமை நிலையில் என்னை கொண்டு போய் நிற்க வைப்பது தான் இது. ஒரு மார்க்க இஸ்லாமியர் அவருடைய மார்க்க நெறிப்படி வாழுகிற பொழுது, நான் என்னுடைய மார்க்க நெறிகளிலிருந்து கொஞ்சமும் பிறழாமல் வழுவாமல் வாழக்கூடிய மனிதன் என்று பெருமையோடு அவரால் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். அதுபோல் இயேசுவினுடைய மலைப்பொழிவில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகள் அனைத்தையும் நெஞ்சில் சுமந்தபடி இந்த மண்ணில் குறையில்லாமல் வாழக்கூடிய அன்பை மட்டுமே ஆதர்சமாக கொண்ட கிறித்துவன் நான் என்று ஒரு கிறித்துவர் சொல்லலாம். அதுபோல உலகம் முழுவதும் ஒருமையை மட்டுமே பார்க்கிற, பேதங்கள் குறித்து சிந்திக்கவே சிந்திக்காத, வேதங்களையும் உபனிஷதங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து நான் என்று சொல்வதில் எனக்கு பெருமை இருக்கிறது. எனவே இவற்றை நீங்கள் படிக்காமல் நீங்கள் வெறுமனே இந்த காலாவதி ஆகிவிட்ட ஸ்மிருதி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவற்றில் ஒன்றாக இருக்கிற இந்த வருணாசிரமத்தை தூக்கி பிடிக்கிற, ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுகிற, பிராமணர்களுக்கு ஒரு மேல்நிலையிலே வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த மனுஸ்மிருதி. திட்டமிட்டு பிராமணர்களை மேல்நிலையில் வைத்து அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட படிநிலை சமுதாயத்தை பற்றி பேசுகிற இந்த வருணாசிரமம் இருக்கிறதே, அது நமக்கு உடன்பாடும் இல்லை. அது மையமாக சொல்லப்படுகின்ற மனுஸ்மிருதி, மனு தர்மம் இவற்றையெல்லாம் குப்பை கூடையில் எறிவதற்கு என்னை போன்றவர்கள் எப்பொழுதும் தயாராக இருப்போம். அதனால் சாதியை வேதம் பேசலை, உபனிஷதம் பேசலை. தமிழில் நான் முதல்ல சொல்கிறேன், முதலில் சாதி என்ற சொல்லே தமிழில் தொல்காப்பியத்தில் தான் காணப்படுகிறது. தொல்காப்பியம் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதல் தமிழ் நூல் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த தொல்காப்பியத்தில் தான் சாதி என்ற சொல் இருக்கிறது. நான் பார்த்தேன், தொல்காப்பியன் வாழ்ந்த காலத்திலேயே 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சாதி இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதில் என்ன சொல்கிறது? நீர்வாழ் அருபிறப்பு சாதி என்கிறது. நீரில் வாழக்கூடிய மீனினங்கள் இருக்கின்றனவே, அவற்றில் 6 பிரிவுகள். அங்கே சாதி என்பது பிரிவை பற்றி பேசுகிறது. நீங்களும் நானும் நினைக்கிற சாதியை பேசவில்லை. 4 வகை வகுப்பை தொல்காப்பியனே பேசிட்டான். நீங்கள் அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற 4 வகை பிரிவு அங்கே இருக்கிறது. நீங்கள் பாரதியார் தான் சொன்னான், 4 குலங்கள் வைத்தான், அதை நாசமுறச் செய்தார் மூட மனிதர் என்கிறான் பாரதி. அவன் சொல்லுகிற 4 வகுப்பு என்பது எது? அது சாதி கிடையாது. அன்றைய சமுதாய கட்டமைப்பில் அறிவை கொடுக்கக்கூடியவன். நீங்கள் அறிவை கொடுப்பவராக இருந்தால் அதற்கு பெயர் பிராமணன். பிறப்பு தழுவியதே கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்ற பாகுபாடு உபனிஷதங்களில் கிடையாது. இதை விவேகானந்தர் இன்னும் தெளிவாக சொல்கிறார். ஒரு பிராமணனாக பிறந்தவன், நீங்கள் பரசுராமன், அவன் பிராமணன். ஆனால் அவன் மன்னர்களை வீழ்த்துவதற்காக எப்பொழுது ஆயுதத்தை தூக்குகிறானோ அப்பொழுதே அவன் சத்திரியனாகி விடுகிறான். புரிகிறதா? விஸ்வாமித்திரன் ஒரு சத்திரியன், மன்னன் அவன். ஆனால் பிரம்மத்தின் ரகசியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அவன் வசிஷ்டருக்கு இணையாக நாம் வந்து நிற்க வேண்டும் என்று கடும் தவம் இயற்றி பிரம்ம ஞானத்தை பெறுவதன் மூலம் அவன் பிராமணனாகி விடுகிறான். இங்கே பிறப்பின் மூலம் எங்கே வந்தது? ஆக ஒரு சத்திரியன் பிராமணன் ஆகலாம், ஒரு பிராமணன் சூத்திரன் ஆகலாம், ஒரு சூத்திரன் பிராமணன் ஆகலாம். அறிவு கொடுப்பது ஒரு பிரிவு, மக்களை காப்பதற்கென்று தோள் வலிமையோடு இருப்பது ஒரு பிரிவு, வணிகத்தில் ஈடுபடுவது ஒரு பிரிவு, வேளாண்மை தொழிலில் ஈடுபடுவது பிரிவு. இந்த 4 பிரிவுகள் சமுதாய கட்டமைப்பு சீர்குலையாமல் இருப்பதற்கு அன்றைய மூதாதையர்களால் உருவாக்கப்பட்டது. அதுதான் 4 வகை வகுப்பு. புரிகிறதா? அந்த வகுப்பு வேறு, இப்பொழுது சொல்லப்படுகிற சாதி வேறு. அதனால் அப்படி அந்த வகுப்பின் மூலமாக சமூக சீர்குலைவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்.
அதில் என்ன முக்கியமானதுன்னா பிறப்பு வழிபட்டது அல்ல. நீங்கள் ஒரு வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருப்பவனுக்கு மகனாக பிறந்தவன் அறிவிற்சிறந்த ஆசானாக மாறினால் அவன்தான் அந்தணன், அவன்தான் பிராமணன். பிராமண குலத்தில் பிறந்தவன் அறிவற்ற ஒரு முட்டாளாக இருந்தால், எதற்கும் லாயக்கற்றவனாக இருந்தால் அவன்தான் சூத்திரன். புரிகிறதா? எனவே இந்த 4 நிலைகள் பிறப்பை அடிப்படையாக கொண்டவை கிடையாது. இவற்றையெல்லாம் நாம் எவ்வளவு தூரம் விளக்கமாக சொன்னாலும் அவர்கள் காதுகளில் விழாது. காரணம், உறங்குபவர்களை நாம் விழிக்கச் செய்யலாம், உறங்குவது போல் நடிப்பவர்களை நாம் விழிக்கச் செய்ய முடியாது. இங்கே இவர்களுக்கு இது அரசியல். இந்த சாதிகளை வைத்துக்கொண்டு அவரவர் தன்னலம் பேணுவதற்காக அரசியலை இழிதொழிலாக மாற்றிவிட்டார்கள். அப்படி அரசியலை இழிதொழிலாக மாற்றிய இவர்களுக்கு வசதியான ஒரு சாதனமாக கிடைத்திருப்பது தான் இந்த சாதியை தவிர, இந்து சமயத்தில் இந்த சாதி என்ற சொல்லு வேதத்திலும் உபநிஷத்திலும் கிடையாது. அந்த சனாதனி தான் நான், எனக்கு எந்த ஜாதியும் கிடையாது. ஆக தொல்காப்பியத்தில் எடுத்தால்தான் சாதி என்ற சொல் இருக்கிறது. அந்த சொல் கூட நீங்களும் நான் நினைக்கிற சாதி என்ற பொருளில் இல்லை. ஆனால் புறநானூரை நீங்கள் புரட்டினால் நீங்கள் பிறப்பின் அடிப்படையிலேயே உயர்வு தாழ்வை கற்பிக்கக்கூடிய சூழலை முதலில் புறநானூற்றிலேயே பார்க்கிறோம். புலையன் என்கிற சொல் புறநானூற்றில் இருக்கிறது. புலையன் இழிசினன் என்ற சொல் புறநானூற்றிலே இருக்கிறது. அப்படி என்றால் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சாதியின் பார்ப்பட்டை ஏற்றத்தாழ்வுகள் வந்து விட்டன. புரிகிறதா உங்களுக்கு? அதனாலே தான் நீங்கள் புறநானூற்றை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிற பொழுதும் நீங்கள் அறிவுடையோன் வழி அரசும் செல்லும் என்று பாடல் வருகிறது. அந்த பாடல் நீங்கள் பாருங்க. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமே என்கிறது. கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவன் அவன் படித்து அறிவை பெற்றவனாக இருந்தால் அவனிலும் மேல் சாதியாக இருப்பவன் இவனை பின்தொடர்ந்துதான் நடக்க வேண்டும். அப்ப கீழ்ப்பால் மேற்பால் என்கிற பாகுபாடு புறநானூற்றிலே வந்து விடுகிறது. ஆக இந்த சாதி 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்றி விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நான் சந்திரனுடைய அறிக்கைக்குள்ளே இன்னும் போகவில்லை நாம. ஆனால் இதற்கு ஒரு பிரியாம்பல், இது ஒரு முன்னுரையை நான் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? இப்போ இது ஒரு புத்தகம். இது அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட், அம்பேத்கருடைய புத்தகம். இது அம்பேத்கர் எழுதியதல்ல. அம்பேத்கர் 1936 லாகூரில் ஜட்பட் டோடக் மண்டல் என்கிற ஒரு ஜாதி இந்துக்கள் அமைப்பு, அந்த அமைப்பு அம்பேத்கரை வரவழைத்து தலைமை தாங்கி உரை நிகழ்த்த சொல்கிறது. அதற்காக அவர் உருவாக்கிய டெக்ஸ்ட் இது. அந்த டெக்ஸ்ட் தான் இங்கே இருக்கிற அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். அனிஹிலேஷன் என்றால் என்ன? டெஸ்ட்ரக்ஷன். சாதியை அழிக்க வேண்டும், சாதியை ஒழிக்க வேண்டும், சாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அற்புதமான புத்தகம் இந்த அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். இது படிக்கணும் நீங்கள். இது என்னென்னா, இதில் இருக்கக்கூடியது அம்பேத்கருடையது மொத்தமே 134 பக்கம்தான். ஆனால் இந்த 134 பக்கம் உள்ள அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்டுக்கு அருந்ததி ராய் அறிமுக உரையை மட்டும் 127 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். அருந்ததி ராயுடைய உரையையும் படிக்கணும், அம்பேத்கருடைய இந்த டெக்ஸ்டையும் படிக்கணும். படிக்கிற அதாவது சாதி கொடுமைகள் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கின்றன, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதனுடைய இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இந்த அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட்லேயே அம்பேத்கர் சொல்கிறார். அம்பேத்கர் பேசும்போது அப்போ எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, உரிமைகள் பறிக்கப்பட்ட மனித குலத்தினுடைய ஒரு அங்கம் எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் சுமந்திருக்கும். அவர் சொல்கிறார், பூனாவின் பகுதிகளில் வீதிகளில் சூத்திரர்கள் நடந்து சென்றால் அவர்கள் கழுத்தில் ஒரு பானையை கட்டி கொண்டு தான் நடக்க வேண்டும். காரணம், அவர்கள் எச்சில் துப்புவதாக இருந்தால் மண்ணில் துப்பக்கூடாது, சாலைகளில் துப்பக்கூடாது. ஏனென்றால் பிராமணன் நடப்பான், வைசியன் நடப்பான். புரிகிறதா? எனவே சூத்திரன் சாலையில் எச்சில் துப்பக்கூடாது. அதற்காக அவன் கழுத்தில் நிரந்தரமாக வெளியே வருகிற பொழுது பானையை கட்டி கொண்டு வர வேண்டும். இது பூனாவில் உள்ள கொடுமை என்கிறார். அதே மாதிரி இந்த சூத்திரர்கள் இடுப்பில்
துடைப்பத்தை கட்டிக்கொண்டு வெளியே வர வேண்டும் என்கிறார். நீ துடைப்பத்தை கட்டிக்கொண்டு வெளியே வந்து எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி கொண்டே போக வேண்டும். புரிகிறதா? கடைசி வரை உன்னை ஒரு துப்புரவு பணியாளனாகத்தான் வைத்திருந்தான். இது மாதிரி அவர் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் படிக்கிற பொழுது இவற்றை நேரில் அனுபவித்த மனிதனுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அந்த வேதனையும் வலியும் தான் காந்திக்கு எதிராகவே அவரை போர்க்கோலம் பூண செய்தது. அந்த வலியையும் வேதனையையும் புரிந்து கொண்டால்தான் காந்தியிடம் இவருக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள், இருவருக்கும் இடையே நடந்த மோதல்களை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசலாம். இப்போ காந்தியம் என்பதே நாம் கிராமத்தை அடித்தளமாக கொண்டது நாம் பெருமையாக பேசுகிறோம். கிராமங்களில் தான் இந்தியாவினுடைய ஆன்மா வாழ்கிறது காந்தியம் சொல்கிறது. நீங்கள் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகார பரவல் என்று பார்த்தாலும் கூட ஒவ்வொரு கிராமமும் ஒரு குடியரசாக இருக்க வேண்டும், கிராமத்திலிருந்து தான் மேல் நோக்கி போக வேண்டும். முற்றிலுமாக அம்பேத்கர் அதற்கு எதிர்வாதம் வைக்கிறார். கிராமங்கள் தானடா ஜாதியுடைய இறுக்கத்தில் அழிந்து கிடக்கின்றன. கிராமங்களிலே தான் அறியாமை மண்டி கிடக்கிறது. அறியாமை மண்டி கிடக்கிற, சாதியை இன்னமும் பிடித்து கவ்வி கொண்டிருக்கிற இந்த கிராமங்கள் மூலமாக இந்தியாவின் ஆன்மாவை எப்படி நீ மேன்மையுறை செய்ய முடியும்? எனவே கிராமங்கள் நகரமயமாகிற போதுதான் இந்த சாதியின் இறுக்கம் தளரும். அதை இப்பொழுது நாம் நேரடியாக பார்க்கிறோம் இல்லையா? இப்பொழுது நீங்கள் ஒரு கிராமத்தில் போய் பார்த்தால் அந்த சாதியினுடைய இறுக்கம் எப்படி இருக்கிறதோ அது நம்முடைய சென்னை நகரத்தில் பார்க்க முடிகிறதா? இல்லை. அதனால அம்பேத்கர் சொல்லக்கூடிய அனைத்தையுமே நான் ஒரு காந்தியவாதி, அதனால் அம்பேத்கர் எதை சொன்னாலும் நான் எதிர்ப்பேன் என்ற நிலையில் இருக்க முடியாது. அதாவது நான் தான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஜீவா காந்தியை கொண்டாடியவர். காரைக்குடிக்கு பக்கத்தில் சிராவயலில் அதற்கென்று ஆசிரமம், காந்தி ஆசிரமம் வைத்தவர். நீங்கள் தான் நாட்டின் சொத்து என்று காந்தியே ஜீவாவை நெகிழ்ச்சியோடு பாராட்டி இருக்கிறார். தன்னுடைய மாணவ பருவத்தில் காந்தியின் பாடல்களை பஜனை பாடல்களாக பாடிக்கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதப்பாண்டியில் சென்றவர் தான் ஜீவா. ஆனால் ஜீவாவுக்கும் காந்திக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச என்ற சூத்திரம் இருக்கிறதே பகவத்கீதையில். இந்த சூத்திரத்திற்கு பொருள் என்ன? குணங்களின் அடிப்படையிலே தான் 4 வருணங்களும் பகுக்கப்படுகின்றன என்பது தானே பகவத்கீதை சொல்வது என்று கேட்கிறார் ஜீவா. அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம, செய்யும் வினை, அந்த வினையின் பார்ப்பட்ட குணம், அதுதான் 4 வருணங்களாக உருவாகிறது. சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச என்பதற்கு இதுதானே பொருள் என்று ஜீவா கேட்டால் அதற்கு மழுப்புகிறார் மகாத்மா. நீங்கள் ஒரு சூத்திரனாக இருப்பவன் அறிவில் சிறந்தவனாக இருந்தால் அவன் பிராமணனாகி விடுகிறான் இல்லையா? பிராமணனாக இருப்பவன் அறிவற்றவனாய் ஒழுக்கமற்றவனாய் இருந்தால் அவன் சூத்திரனாகி விடுகிறான் இல்லையா என்று ஜீவா கேட்கிறார். அதற்கு மகாத்மா என்ன சொல்கிறார்? நீங்கள் அப்படி அறிவற்றவனாய் ஒழுக்கமற்றவனாய் ஒரு பிராமணன் இருந்தால் அவனை நீங்கள் அதற்காக சூத்திரன் என்று சொல்ல முடியாது, கெட்ட பிராமணன் என்று சொல்ல வேண்டும். சூத்திரன் அறிவிற்சிறந்தவனாக இருந்தால் அதற்காக அவனை பிராமணன் என்று சொல்ல வேண்டியதில்லை, நல்ல சூத்திரன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பேசிய அடுத்த நிலையிலே தான் அவரை புறம் தள்ளிவிட்டு சுயமரியாதை இயக்கத்தின் பக்கம் நின்றார் ஜீவா. எனவே எல்லா மனிதர்களையும் நாம் வாசிக்க வேண்டும். எல்லா மனிதர்கள் மீதும் நமக்கு விமர்சனம் இருக்க வேண்டும். அந்த விமர்சனத்தை வைத்து கொண்டுதான் ஒவ்வொருவரையும் அணுக வேண்டும். எனவே இது போதும்னு நினைக்கிறேன். அதனால் இதற்குள்ள இவ்வளவு விளக்கங்களை நான் கொடுக்க முடிந்திருக்கிறது.